எல்லோருக்கும் வணக்கம். எப்பொழுதுமே நான் பேசுகிறது தான் சரி அப்படின்னு பேசுறது முறையல்ல. அதில் உள்ள நியாயத்தை புரிய வைக்கிற மாதிரி பேசுறது இருக்குல்ல, அதுதான் சரி. இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறது தான் நியாயம் பட உரை ஆத்திச்சூடியில் 17வது வரியாக இருக்கிற இந்த விஷயம். அதென்ன நியாயம்? நியாயம் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் நியாயம், காரணம், நீதி உணர்வு இப்படின்னு நம்ம அர்த்தப்படுத்தலாம். அப்போது நியாயம் பட உரை, உரைங்கிறது பேசுறது, உரை நிகழ்த்துறது. எப்பொழுதும் குரலை உயர்த்தி பேசுறதுனாலையோ, உறக்க பேசுறதுனாலையோ, கோபத்தோடு பேசுறதுனாலையோ, உணர்ச்சிகள் அப்படியே பொங்க பொங்க பேசுறதுனாலையோ பேசுகிற விஷயத்தில் இருக்கிற நியாயத்தை புரிய வைக்க முடியாது. அந்த இடத்துல உணர்ச்சி தான் வெளிப்படும், கோபம் தான் வெளிப்படும், பிரச்சனைகள் தான் உருவாகுமே ஒழிய தீர்வுகள் வராது. அப்போது நாம் பேசுகிற விஷயத்த கேட்குற ஒருத்தருக்கு இவங்க சரியாக தான் பேசுகிறாங்க, நமக்கு சரியான காரணத்தையும் நியாயத்தையும் புரிய வைக்கிற வகையில் பேசுகிறாங்க அப்படின்னு புரிய வைக்கிற ஒரு உரை நிகழ்த்துதல், அதுதான் நியாயம் பட உரை. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, நட்புக்குள்ளர இருந்தாலும் சரி, உறவுகளுக்குள்ளர இருந்தாலும் சரி, இல்லை வேலை பார்க்கக்கூடிய அலுவலகமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் குரலை உயர்த்தி பேசுகிற ஒரு விஷயத்து மூலமாக சாதிச்சிட முடியாது, அது சரியும் கிடையாது. அப்போ குரலை உயர்த்தி பேசுகிறது மட்டும்தான் தவறா? இல்லை, நான் பேசுகிறது தான் சரின்னு புரிய வைக்கிற மாதிரி பேசுகிறதுக்கு தெரியுமா, அதுவுமே தவறு தான். அதனால தான் பேசுகிற விஷயத்த நியாயமாக முன் வச்சு பேசணும், அதில் இருக்கிற காரணத்தை புரிய வைக்கணும், எதிரில் கேட்குறவங்களுக்கு மனசு காயப்படாத அளவுக்கு நம்ம பேசணும். அதுதான் நியாயம் பட உரை அப்படிங்கிற இந்த ஆத்திச்சூடி வரி மூலமாக ஔவையார் நமக்கு அந்த காலத்தில் புரிய வச்சிருக்கிறாங்க. நாம் பேசுகிற எந்த ஒரு விஷயமுமே அடுத்தவங்களை அவமதிக்காத வகையில் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிற வார்த்தைகளாக இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை உருவாக்குற விதமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னல, நாம் பேசுகிற விஷயம் அதை முன் வச்சு பேசும்பொழுது அது தீர்வை நோக்கி போகக்கூடிய விஷயமா இருக்கணும். அதனால் அதுக்குள்ள நியாயமும் காரணமும் தேவை. அதுவே நியாயம் பட உரை. இப்போ உங்களை எல்லாருக்கும் அர்த்தம் புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த ஆத்திச்சூடி வரியோட உங்களை சந்திக்க வரதில்ல. நானும் காத்திருக்கேன், நீங்களும் காத்திருங்க. உங்களில் ஒருவன் நான். நன்றி, வணக்கம்.